எந்த வாழ்க்கையினுடைய அந்த ஆயுள் காலத்தை குறைச்சிருங்க. சரி என்று போட்டு நல்லா தான் படுதுன்னு போட்டு கடவுள் ஒத்துக்கொண்டேன். சரி உனக்கு இனி 18 வருஷம் தான். அது போல நாய் சொல்லிச்சுது, நாய்க்கு குறைக்கிற வேலை, நாய்க்கு வீட்டை காக்கிற வேலை, எல்லாம் சேர்த்து வச்ச பொருள் பண்ணலாம். நாய் கண் முழிச்சு காக்கணும். எனக்கு 30 வருஷம் கண் முழிச்சு நான் இந்த தொழிலை செய்ய முடியாது. கடவுளே 30 வருஷம் குறைக்கும், நாய்க்கு வேலை இல்லை, நடக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த 30 வருஷம்னால குறைக்க முடியாது, கண் முழிச்சு பார்க்க முடியாது என்ற வாழ்க்கையை குறைச்சி விடுங்க. இதுவும் நல்லதாக தான் பட்டது. ஓகே, உனக்கு இனி 18 வருஷத்தை, அதாவது 12 வருஷமா குறைச்சி விட்டேன். 30. குரங்குக்கு என்ன வேலை? மரத்துக்கு மரம் தாவுறது, ஒரு இடத்துல நிலையான இருப்பு கிடையாது. அதனால அதுவும் சொல்லிச்சுது, என்னுடைய ஆயுளம் குறைச்சவங்க 20 குறைச்சி விட்டுட்டேன். 4வது மனுஷன் போய் சொன்னான் 30 வருஷம் எனக்கு போதாது, நான் நல்லா சாப்பிடணும், உலகத்தில் கன விஷயங்கள் இருக்கு, நான் ரசிக்கணும், அனுபவிக்கணும், வாழணும் என்று சொல்லி அவன் முறைப்பாடு சொன்னான். அதனால எனக்கு 30 போதாது, எனக்கு கூட்டணும். கடவுள் சிறுபட்டா முடியவே முடியாது. உலகத்தில் சனத்தொகை பெரிய இடம் இருக்காது, இருக்கிற கண்ட நான் சொல்ல இவனே கடவுள் புதுசு சொல்லணும். எனக்கு என்னோட ஒரு ஐடியாவே கடவுளை நான் சொல்ல கேட்குறீங்களா? கடவுள் சரி சொல்லு பாப்போம்னு சொன்ன. நீ கழுதிட்ட கழிச்சு வச்சிங்கல்ல அந்த வருஷத்தையும், நாயிட்ட கழிச்சு வச்ச வருஷத்தையும், குரங்கிட்ட கழிச்சு வச்ச வருஷத்தையும் எனக்கு தரலாம் தானே. அப்புறம் பார்த்தா உங்க ஐடியா நல்லா தான் இருக்கு என்று சொல்லி ஓகே நீ எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலகம் அழகானது, இந்த உலகம் இனிமையானது, கடவுள் தந்த வாழ்க்கை உண்மையாகவே நன்றானது, நன்மையானது, சந்தோஷமானது, மகிழ்ச்சியானது. இப்ப வாங்க வாழ்க்கைக்கு வாங்க. பொதுவா உலகத்துல நாம எல்லாரும் பொதுவா 30 வயசுல சந்தோஷமா இருக்கிறோம். இதான் கடவுளால எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பருவகாலங்கள் வரைக்கும் கல்யாணத்தை முடிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் குடும்பத்தை நாங்க தோல்ல யார்கிட்ட வாங்கினது? அதுக்கு பிறகு அந்த காலத்துல நாங்க ஓடி ஓடி உழைக்கிறோம். நாங்க சீவிக்கணும், இரவு பகலாக கண் முழிச்சு ஓடி ஓடி உழைக்கிறோம். உழைச்சத கள்ள கொண்டு போயிடக்கூடாது, நிம்மதி இருந்து பாதுகாக்கிறோம். அந்த நாள் யார்கிட்ட வாங்கினது? வயசு போன பிறகு இயங்க முடியாது. 4-5 பிள்ளைகள் இருக்காங்க சொல்லுங்க. அம்மா அப்பாவுக்கு வயசு போயிட்டுது, நான் தான் ஒரே பிள்ளை, அந்த பிள்ளைங்க போயிருக்கலாம் தானே. வேண்டப்படாத ஆட்கள். அப்ப இந்த ஆட்கள் எங்க போறாங்க? இடம் விட்டு இடம் ஆகுறாங்க. அதாட்ட கடன் வாங்குறாங்க. இதான் மனுஷன் வாழ்க்கை சொல்லி யாரு தென்கட்சியார் இந்த இப்படி ஒரு விவரணத்தை சொல்றாரு. அது சின்ன ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கடவுள் இயல்பாக நமக்கு தந்தது சந்தோஷமான வாழ்க்கை. இது யார் எடுத்துக்கொள்றா அந்த அர்த்தம் சொல்றாரு ஒழிய வேற எங்களை விஷயம் இந்த 70 வருஷ வாழ்க்கையை அவர் சொல்ல. அதாவது இயல்பாக கடவுள் நமக்கு கொடுத்தது மகிழ்ச்சியான, நலமான, சந்தோஷமான ஒரு வாழ்வு. இது யார் பழுதாக்கணும்? யாரால் அந்த வாழ்க்கை பழுதாக்கணும்? மனுஷன் கொண்ட சுயநலத்தால தான் இந்த வாழ்க்கை பழுதா போகுதுன்னு சொல்லி சொல்றேன். நான் சொல்றேன், அது ஒரு இன்ட்ரடக்ஷன். ஆனால் நாங்கள் எல்லாரும் கடவுளுடைய சித்தம் என்ன? நாங்கள் நலமாக, வளமாக, மகிழ்வாக வாழ வேண்டும். கடவுள் உழைக்க வேணாம்னு சொல்லி கடவுளுக்கு பணக்கார நண்பர்கள் இருந்தார்கள். அரிமத்தியா சூசர் பணக்காரன், மற்றது என்ன ஒரு ஆள் பேர் மறந்து போச்சு. பைபிள் 2 பேர் இருக்காங்க. அரிமத்தியா சூசையும் பணக்காரன், மற்றது நிக்கதேமும் அவரும் பணக்காரன். இவங்களெல்லாம் கடவுள் பணத்தை பிள்ளைன்னு சொல்லல, பணத்தை கூடாதுன்னு சொல்லல, உழைக்கணும், பணம் வேணும். ஆனால் பணமும் பொருளும் பண்டமும் எங்களை கண்ணை கடவுளை பார்க்கறத மறைச்சிடக்கூடாது. இதான் நான் சொல்றேன். எல்லாரும் உழைச்சி நல்லா இருக்கும்.
அது கடவுளுக்கு விருப்பம். சொல்லுமா மனுஷன் உழைச்சி சந்தோஷமா இருக்கும். நாங்கள் உழைக்கத்தான் வேணும், ஆனால் நாங்கள் கடவுளை அந்த எங்களுடைய பொருள் பண்டமோ எங்களுடைய சொத்துக்களோ எல்லாம் கடவுளை மறைச்சி போடக்கூடாது. அதனால நீங்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கும். எல்லாரையும் பார்க்க இந்த நாளில் கடவுளுடைய பணியை நீங்கள் உலகத்தில் ஆற்றுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணம் செய்தவர்கள். அந்த நிலையில நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக எங்களுடைய அழைப்பு வந்து பழைய ஏற்பாட்டில் கடவுள் ஆபிரகாம் அழைத்தார், ஈசாக்கு அழைத்தார், மோசேயை அழைத்தார். என்னத்துக்காக அழைத்தார்? விடுதலை பணிக்காக, சமுதாய பணிக்காக, பொது பணிக்காக அழைத்தார். அது பிறகு 1000 வருஷம் போயிடுச்சு. உலகம் வருஷம் உருண்டு போனாலும் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். நாங்கள் படித்தவர்களாக இருக்கலாம், படியாதனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒன்றுக்கு உதவாக்கரியன்னு கூட சொல்லலாம். ஆனால் கடவுள் எல்லோரையும் பாகுபாடு காட்டாமல் அழைத்திருக்கின்றார். நாங்கள் எல்லாரும் திருமுழுக்கில் திருத்தைலம் பூசி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எங்களுடைய பெயர்களை எல்லாம் ஆண்டவர் உள்ளங்கையில பொறித்து வைத்திருக்கின்றார். நம் கண்ணுக்கு நீ மதிப்புள்ளவன், விலையேற பெற்றவன் என்று சொல்லி இருக்கின்றார். அவர் நம்முடைய கடவுள், நாங்கள் அவருடைய மக்கள். அவர் அழைச்சிருக்க. நம்முடைய விசுவாசம் வந்து சும்மா தற்செயலாக வந்ததில்லை. நம்முடைய விசுவாசம் வந்து விலை மதிக்கப்படாத உயிரையும் இரத்தத்தையும் பணயமாக வைத்து பெறப்பட்டதான் நம்முடைய விசுவாசம். நீ பாருங்க, பல்வேறுபட்ட பிரிவினை சபைகளை பார்க்கிறோம். யார சொல்லி உயிரை கொடுப்பாங்க, வேத சாட்சியன்னு சொல்லி அவங்க எடுப்பாங்களா? அவன் கூலிக்கு வேலை செய்யறான், பிரச்சனை வரும்போது ஓடிடுவான். ஏன் இந்த உலகத்துல இந்த பிரிவினை சபையில் வந்தது தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற மிகவும் உறுதியான, அசைக்க முடியாத, வலிமை வாய்ந்த ஒரு நிறுவனம் என்றால் அது கத்தோலிக்க திருச்சபை. இது முதலாவது சூப்பர் பவர் சொல்றது அமெரிக்காவில். அவனொரு வேத நாடு, கிறிஸ்தவ நாடு. ஆனால் அவனுக்கு தன்னை மிஞ்சி ஒருவன் வலிமையா இருக்கிறது அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவன் காசை கொடுத்தா இந்த எல்லாத்தையும் தூண்டி விடுறது கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக. ஏனென்றால் தன்னை மிஞ்சி இருக்கிறார். இப்ப பாருங்க, அவன் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற பிரதமருக்கோ ஜனாதிபதிக்கோ அதிகாரம் அவன் நாட்டில் தான். ஆனால் அவன் கொண்டு மூக்க வேற இடத்துல அமெரிக்கா நுழைக்கிறான். ஆனால் எல்லா உலகத்துல சில இடத்துல அடி வாங்கியிருக்க, வியட்நாமில் அடி வாங்கலாம். அந்த மாதிரி அவர் மூக்க நுழைச்சாலும் அவருக்கு எல்லா இடத்துலையும் அதிகாரம் திருத்த முடியும். ஆனால் ஒரு அதிகாரம் இல்லாத அந்த பாப்பாண்டவர் ஒரு இடத்துல இருந்து சொன்னா நாங்கள் உலகம் பூராமல் நாங்கள் சுழறோம். அதுதான் அவனுக்கு பிடிக்கல. அதாவது இவன் ஒரு ஆள் சொல்றத இவங்க எல்லாரும் கேட்டு நடக்கிறாங்க. அதனால நாம பாதிக்கப்படுறோம். அதாவது என்ன மிஞ்சிட்டான் என்றதான். அதனாலதான் இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான பல்வேறுபட்ட இந்த பல சபைகள் அவன் தான் காசு கொடுத்து வளர்க்கிறது. எனவே அதெல்லாம் இந்த ஒரு பைப்பாக சொல்லி போட்டு அழைப்பு உங்களுக்கும் அழைப்பு, எனக்கும் அழைப்பு, இல்லறத்திலும் அழைப்பு, துறவரத்திலும் அழைப்பு. இந்த முஸ்லிம் ஆட்கள் தான் எப்படி ஜீவிப்பாங்கன்னா அவனுக்கு வாழ்க்கை வேறு, வழிபாடு வேறு. ஆனா நமக்கு வாழ்க்கையும் வழிபாடும் ஒன்று. அதான் வித்தியாசம். அவன் 40 நாள் 4 காலத்துல என்ன சுத்தி இருக்கலாம்? முஸ்லீம் தான், அல்ஜீரியன்ஸ். அவன் 40 நாள் ரமணானுக்கு போது நோன்பு இருப்பான், 42 நாள் கார் உடைப்பான். அது முன்னால நடக்கும், கண்ணார பார்க்கலாம். அவன் நோன்பு இருந்த ஒரு அர்த்தம் இல்லை. அதாவது வந்து எங்களிடம் இருந்து கடவுள் என்ன எதிர்பார்க்கிற என்னுடைய அந்த விட்னஸிங் லைஃப், என்னுடைய சான்று பகர்கின்ற வாழ்வைத்தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார். அதாவது கடவுள் நானே ஒளியன்னு சொன்னார். ஆனா கடவுள் எங்களுக்கு ஒளிதார இல்லை. வசதி பாருங்க, நானே ஒளியன்னு சொன்னார். எங்களுக்கு ஒளிதாரன் சூரியனும் சந்திரன் இல்லை. கடவுள் வந்து அவர் ஒளிதான், அவர் தான் சூரியன் சந்திரன் படைச்சவர், அதனூடாக ஒளிதாரவர் அவர் தான். சரியா? அதே மாதிரி தான் கடவுள் மனிதர் மீட்கிறதுக்கு திருச்சபை உண்டாக்கிறார். திருச்சபைன்றது மக்கள். திருச்சபை ஒரு இடமோ ஒரு பொருளோ மாதிரி இல்லை, நாம எல்லாம் சேர்ந்துதான் திருச்சபை. திருச்சபையில அந்த மக்கள் ஊடாக கருவியாக ஒவ்வொருத்தரையும் பொறுக்கி எடுத்து அவர் தன்னுடைய பணியை முன்னெடுக்கிறார். ஏன்னா
அது அப்படித்தான். மனுஷருக்குள்ள வாழ்ற மனிதரை வச்சுதான் அவர் எங்களுடைய பணியை தன்னுடைய பணியை முன்னெடுக்கிறார். அதனோட தான் அவர் இந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்புறார். அதனால தான் நீங்கள் இந்த பங்கு பணியாளர்கள் உங்கள் ஊடாகத்தான் கடவுள் இந்த தன்னுடைய திட்டத்தையும் தன்னுடைய செயலையும் முன்னெடுத்து வருகிறார். அப்ப முன்னெடுக்கும் பொழுது உங்களை சிறப்பா மற்ற இங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு பேருமே நீங்கள் உங்களை அர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் ஊடாக இந்த பணி முன்னெடுக்கும் பொழுது நாங்கள் எப்படி இருக்க வேணும்? நாங்கள் நல்லவங்களா இருக்கணும். நல்லவங்களா இருந்தா தான் நாங்க சொல்றது எடுபடும். நாமளே தப்பான ஆளா இருந்தா நாம சொல்றது எடுபடாது. நம்மளை குத்தி காட்டுவாங்க, நம்மளை பழி சுமத்துவாங்க, நம்மளை பற்றி இல்லாத எல்லாம் சொல்லுவாங்க. ஆனபடினால நாங்க முதல்ல நல்லவங்களா இருந்தா அதான் உண்மையான ஒரு எடுத்துக்காட்டு. நாங்க மனுஷர், நமக்கு இதயம் இருக்கு, நாங்க பலவீனர், தவறுகள் புரியலாம். ஆனா அதுல நாங்க இருக்கக்கூடாது, அதுல நிலைச்சு அது கிடக்கக்கூடாது. இந்த காலத்துல இத மனுஷர் கூட நான் அப்படின்னு சொன்ன மாதிரி கடவுளுக்கு குத்தி சொன்ன மாதிரி சரியான கட்டிக்காரன். கூடுதலாக நாங்க என்ன செய்யறோம்? எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க நியாயம் கட்டிக்க பழகிட்டோம். அது எங்க வாழ்க்கையில அதுல ஒரு போலி தன்மை உண்டு, ஊடுருவுது. இந்த உலக கவர்ச்சியும் உலக மயமாக்கலும் எங்களை கூட கவர்ந்து இழுத்து நாங்க இந்த உண்மை, நேர்மை, அன்பு, இரக்கம் என்ற கிறிஸ்தவ பண்பு அடிபட்டு போகும். ஒரு நாள் ஒரு கிராமவாசி ஒருவர் கொம்சத்துக்கு போனோம். கொம்சத்துக்கு போய் சாமி சொல்றான், ஃபாதர் நான் வேதாகமும் படிக்கிறேன், பூசைக்கு போறேன். ஓகே தம்பி, அப்புறம் நிப்பாட்டிட்டான். ஓகே பரவாயில்ல, இவ்வளவு நாளும் போகல, நீ இனி போனா உனக்கு அதனால நன்மை இருக்கு, நீ போ, ஏதாவது முடிஞ்ச மட்டும் நீ எடுத்து பாடி, ஒரு வசனமா சரி பாடி பூசைக்கு போ, பூசையில வந்து அருள் உனக்கு கிடைக்கும் சொல்ல போகாம இருந்துட்டான். என்ன தம்பி வேறு ஏதாச்சும் சொல்ல போறியா? இல்ல ஃபாதர், நான் ஒரு கயிறு ஒன்றை கலவரத்துட்டேன், திருடிட்டேன். சின்ன விஷயத்தையும் பெருசா சொல்றானேன்னு பாருக்கு சரியா மனம் அவருக்கு தான். சின்ன விஷயத்தையும் பெரிய பாவமா கருதிட்டான். சரி பரவாயில்ல, இந்த கயிறை கொண்டு போய் சொந்தக்காரனை கொடுத்துரு. இல்ல ஃபாதர், கொடுக்க முடியாது, கொடுக்க இயலாது ஃபாதர். ஏன் கொடுக்க இயலாது? இல்லப்பா, நான் கயிறை எடுக்கும் போது இந்த கயிறோடு சேர்ந்து ஒரு மாடும் வந்துச்சு. அப்ப கைதையும் மாட்டையும் கொண்டே போனேன். அதான முடியாத காரியம் ஃபாதர். நான் அந்த கயிறு எடுக்கும் போது மாடும் சேர்ந்து வந்துட்டு அந்த மாற்ற சொந்தக்காரன் என்ன பார்த்துட்டான். அவன் என்ன அடிக்கிறதுக்கு அங்கிருந்து ஓடி வந்தான். அவனுக்கு எனக்கு இடையில ஒரு கைகலப்பு அடிச்சேன், அவன் செத்து போனான். இந்த குமசன் சுவாமி மயங்கி கீழே விழுந்துட்டார். பாருங்க, இவன் ஒரு தினம் பரலோகத்துக்கு அனுப்பிட்டு என்னன்னு குமசன் சொல்றான், கயிறு எடுத்த பூசைக்கு போகவே இல்லை. இன்னத்தை மறைக்கிறதுக்கு எங்க இருந்து பிளான் பண்ணிக்கிறான்னு பாருங்க. அதாவது இந்த காலத்துல மக்கள் நன்றாகவே தங்கள் புத்திசாலித்தனமா இருக்கிறார்கள். தங்களுடைய பிழைகளை மறைக்கிறதுக்கு தாங்கள் பல்வேறுபட்ட நியாயங்களை கற்பிக்கிறாங்க. 10 சொல்லுவேன், இந்த உடம்புல நிறைய நரம்பு இருக்கு, நிறைய நரம்பு இருக்கு. ஒரு படத்துல வடிவேலு கூட படிப்பான், எத்தனையோ கோடி 20 கோடி நரம்புலாம் பாடுறது ஏதோ ஞாபகம் இருக்கு. இந்த நரம்புல 10 சொல்றேன், இந்த நாங்கள் செய்கிற பிழையான காரியத்தை அது பிழைன்னு சொல்ற நரம்பு மதத்து போயிட்டோன்னு சொல்றேன். பிழைய திருப்பி 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 செய்து அந்த நரம்பு ஐஸ் வச்ச மீன் மாதிரி ஒன்றும் பட்டா தெரியாது, அப்படி மரத்து போயிட்டு என்று அந்த மாதிரியான நிலையில மனுஷன் பாடுறான்னு சொல்ற. நிச்சயமா அது தப்பு. அதுல இருந்து நாங்கள் விலகும். ஏன்னா இந்த உலகத்துல நாங்கள் கடவுளுடைய திருச்சாயலாக நாங்கள் படைக்கப்பட்டு விடப்பட்டிருக்கோம். இந்த உலகம் எங்களுக்கு நிலையானதும் இல்லை, இந்த உலகம் சொந்தமானதும் இல்லை. இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு கடவுள் எங்களுக்கு நிறைய அருள் வளங்களை, கொடைகளை, செல்வங்களை, சொத்துக்களை எல்லாம் தந்திருக்கிறார். இதெல்லாம் இந்த உலகத்தில் என்னத்தை எடுத்தாலும் அது கடவுள் தான் சொந்தம்.
அதனால நாங்கள் கடவுளுக்கு இந்த உலகத்திலிருந்து எல்லாம் கடவுள் தந்தவர்களால நாங்கள் நன்றியோட கடவுளை பெருமையாக எடுத்து அவருக்கு நன்றி சொல்லி எங்களுடைய வாழ்க்கையால் அவருக்கு புகழ் பாடணும். எனக்கு அதிக நிறைய வசனங்கள் நல்ல அருமையான வசனங்கள் போடப்பட்டது காலையில் கூட வழிபாடு சுபத்தில் நல்ல வசனம் எல்லாம் நிறைய நல்ல வசனங்கள் எனக்கு பிடிச்சது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில மொழிதாவிட்டால் அதாவது கடவுள் அதாவது கடைசி எங்க வரணும்? நாங்கள் கால வழிபாடு செய்தீங்கள் ஒரு கட்டடத்துக்கு வந்து செய்தோம். ஆனால் கடவுள் எங்க இருக்கணும்? இதுக்குள்ள இருக்கணும். இது இருக்கிறதா இது எப்படி இருக்கணும்? கடவுள் புனிதமானவர், தூய்மையானவர். கடவுள் இருக்கிற இடமும் தூய்மையா இருக்கணும். இருந்தால் தான் உள்ளுக்குள்ள வேற இடம் வர மாட்டேன். ஆதலால எங்களுடைய அழைப்பு முதலாவது புனிதமானவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் வாழ்வது. எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற ஏனையவர்கள் நம்முடைய வாழ்வால கவரப்பட்டு அவர்களையும் கடவுள்கிட்ட நாங்கள் கூட்டிக்கிட்டு வார உயர்ந்த சிறந்த கருவிகளான பணியாளர்களாக இருப்பதற்கு அழைப்பு பெற்றிருக்கோம். பணியாளர்கள் இடையில போட்டிகள் வரும், கலைஞர்களுக்குள்ள போட்டி வரும், வாத்தியம் வாசிக்கிறார்களும் போட்டி வரும். ஏன்னா அதற்கு இயல்பான மனுஷர்கள் இருக்கிற எரிச்சல் சரி. ஆனால் கடவுளை போல வார இடத்துல நாங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அது ஏன்ட்ட நாங்கள் வரும்பொழுதே அங்கே அவர் சொல்றாரு, உன்னை காணிக்க வேண்டாம், நிப்பாட்டு போய் அவனை கையை கொடுத்து சமாதானம் செய்து போட்டு நீ காணிக்க செலுத்தல் தான் ஆண்டவர் பைபிள்ல சொல்றார். ஆனபடினால பணியாளர்கள் ஒவ்வொரு மேல சுமத்தப்பட்ட அந்த பாரிய பொறுப்பை நீங்கள் திறமையாக ஆற்ற வேண்டும் என்றால் எங்களுக்கு முதல்ல நல்ல உள்ளம் வேணும். அந்த நல்ல உள்ளம் இருந்தால்தான் நாங்கள் சேர்ந்து ஒரு ஆள் தனி செய்யற விட சேர்ந்து செய்யும் பொழுது அதுல பெரிய நிறை கொண்டு இருக்கும். இங்கேயும் இருக்கு. நீங்களும் மாதா சுருவம் வச்சு நீங்களும் இங்கே உருவடாக கொண்டு போறீங்கள். நான் அங்கே கொண்டு போயிருக்கிறேன். முதல் தடவையாக நான் வந்த பிற்பாடு அங்கே நாங்கள் நடத்தி இருக்கிறோம். எனக்கு 100க்கு 1000 வீதம் வெற்றிக்கு மேல வெற்றி. ஏனென்றால் அந்த வழிபாடு நடந்த முறைகளும் அந்த வழிபாட்டில் கிடைச்ச நன்மைத்தனங்கள் நான் ஃபாதருக்கு ஒரு புத்தகம் அடிக்கிற அனுப்புவேன். எனக்கு நிறைய புதுமைகள் நடந்திருக்கு. நீங்க எனக்கே நான் எதிர்பார்க்கல, எப்படிலாம் இருக்கான்னு எதிர்பார்க்கல. ஆனால் நிறைய புதுமைகள். 10 வருஷம் குழந்தை இல்லாத தாய்க்கு மாதா போய் அந்த வருஷமே பிள்ளை கிடைச்சது. 15 வருஷமா வீசா இல்லாம எல்லா இடம் திரிஞ்சு அரைஞ்சாலும் மாதா போய் அடுத்த நாள் வீசா. மாதா போய் ஒருதன் ஆஸ்பத்திரியில் கோமாவார படுத்து கிடக்கிறான். ஒன்று வீட்டில் சுலோகோடு செவிச்சு அடுத்த நாள் போய் வந்துட்டான். 18 வருஷமா கதைக்காம இருந்த அண்ணன் தம்பியும் வீடு வந்து சேர்ந்து கதைக்கிறாங்க. உறவு உண்டாயிருக்கு. ரோட்ல 5 எப்படி தெரியாது. அங்க தமிழாக ஒரு நாள் பார்க்க மாட்டாங்க. நாங்கள் மெட்ரோவில் நான் 2ஆம் பட்டியில் ஏறினா அதில் நிற்கிறான், 3ஆவது பட்டியில் போய்க்கிறோம். ஏன்னா அதை பார்க்கறது பயங்கர விருப்பம். நான் ஒரு பொதுமக்கள் கவனிப்பேன். தமிழாக போனால் நல்லா உத்து பார்ப்பேன். நீ என்னத்தையும் நான் பண்ணு அவங்க டக்குனு அங்கே கண்ணனுக்கு இப்படி திரும்பி அங்கே தெரியாத மாதிரி போயிடுவாங்க. ஏனும் தெரியாது. ஆனால் நான் ஒரு ஆள் காமிச்சு சந்தோஷம், நம்மளோட ஆக்கள் ஒரு ஆள் வாரானேன்னு பார்க்க சந்தோஷமா. ஆனால் அங்கே அப்படி இல்லை. என்னன்னு தெரியல, என்ன பிரச்சனை தெரியல. ஆனால் அங்கே அப்படி இருக்கு. ஆனால் இப்படி போன அந்த லகார் என்ன ரயில்வே ஸ்டேஷனில் போய் இந்துக்கள் தான் வந்தாங்க. இப்போ நல்ல உறவு, நல்ல ஒற்றுமை, சந்தோஷம், நல்ல ஊரில் எப்படி இருந்தோமோ அப்படியான ஒரு நிலைமை உருவாகிருக்கு. இப்போ நான் அதனுடைய வெளிப்பாடாக இப்போ ஒரு இடத்துல எனக்கு 89 குடும்பம் ஒரு இடத்துல இருக்கு. அங்கே விழா வைக்க போகிறேன். 2வது மாதம் 2ஆம் சனிக்கிழமை பெரிய ஏற்பாடு தடவுடன் நடந்தது. 2 பேர் இருந்துச்சு. நான் அத்தனை பேருக்கும் நாங்கள் சாப்பாடு கொடுக்க போறோம். நாங்கள் இன்னொரு நாங்கள் 700 மொழிதிரி வாங்கி எல்லாரும் கொடுக்க போறோம். இன்னொரு 700 கொடி தச்சு கொடுக்கும். இன்னும் புத்தம் அடிக்கிறேன். நான் ஒன்றுமே வரையில. இவங்களோட ஆர்வத்தை பார்த்தா அவங்களுக்குள்ள வேலை செய்திருக்கு. மாதாவுடைய வரவும் அவங்களுக்கு நடந்த மாற்றமும். கோயில் பக்கமே தர வச்சு படுக்க மாதா தூக்கி கொண்டு இருக்காங்க. என்ன நடந்தது? ஆனால் நிறைய மாற்றங்களும் நிறைய புதுமைகளும். இப்போ பல பேர் தாங்களாகவே வாலண்டியர்ஸாக வந்திருக்கிறாங்க. நான் இப்போ கடைசியாக ஒவ்வொரு அந்த விழாவை எப்படி கொண்டாடுனா ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒரு ஆளாக அந்த விழாவில் சிறப்பான ரீதியில் பங்கு பெற்றோம். இது எனக்கு கடவுள் எனக்கு தெரியாது. கடவுள் மக்களோட மனதை தொட்டு இருக்கிறார். அந்த வழிபாடு நான்
ஒரு ஒரு வீட்டிலாம் செய்வேன், மிச்சமெல்லாம் ஒரு ஆள் பொறுப்பாக விட்டால் அவங்களே கொண்டு நடத்தி எல்லாம் செய்வார்கள். அப்போ அந்த பணியாளர் பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. நேரத்தை ஒதுக்குனாங்க, இங்கே தெரியாது, அங்கே 2 வேலை செய்வாங்க, ஓடி நேரம் இல்லைன்னுவாங்க, வேலையை போகணுன்னுவாங்க. ஆனால் அதுக்குள்ளாரே நேரத்தை கண்டுபிடிச்சி அவங்க அர்ப்பணத்தோடு செயல்பட்டாங்க. இன்றைக்கு அவங்க பெரிய நன்மைத்தனத்தை அடைஞ்சிருக்கோம். சொன்னால் நிம்மதி வந்திருக்கு. புருஷன் கொஞ்சாது கதைக்காம ஒரு வீட்டுக்குள்ள இருந்துக்கிறாங்களே, எவ்வளோ காலம் இருந்துக்கிறாங்க, நியாயமான காலம். அதான் கொடுமையும் கொடுமை. கல்யாணம் முடிச்சா ஒரு ஒரு அளவான குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, இன்னொரு அளவான குடும்பங்கள் வாழை இல்லாம பிரிஞ்சு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க சமய கௌரவம், வீட்டு கௌரவம், அல்லது வழியார் என்ன சொல்லுவாங்க சமூக அந்தஸ்து கௌரவம் எல்லாம் பார்த்துட்டு இதுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு அப்படியே நொந்து போய் எல்லாம் சவகாலிகளை போட்டு புதைச்சி மாதிரி நொந்து போய் இருக்கிறாங்க. அப்படி இருந்த குடும்பத்துக்குள்ளதான் அவன் சொல்றாங்க, அந்த மகிழ்ச்சி என்னால சொல்லாம இருக்க முடியல என்று சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதில் நான் என்ன சொல்ல என்றால், நாங்கள் சிறப்பு அழைப்பு பெற்ற பணியாளர்கள், எல்லோருமே பணியாளர், எல்லாருமே ஏதோ ஒரு திறமை இருக்கு. நீங்கள் உங்களுடைய நிறைய பணித்தளங்கள் இருக்கு, வேறு வேறு பணித்தளத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அந்த பணித்தளத்தில் நீங்கள் பணித்தளத்தை கொண்டு இயக்கிற மக்கள் தான் நீங்கள். உங்கள் தலைக்கு மேல அந்த பணி பொறுப்பு சுமத்தப்பட்டது. அப்ப நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஒன்று சேர்ந்து உங்களில் இருக்கிற நன்மைத்தனங்களை கெட்டித்தனங்களை ஒன்று சேர்த்து நீங்கள் வந்து பணியை முன்னெடுக்கணும். ஆக வழிபாடு வைக்கிற மாத்திரம் பணி இல்லை. வழிபாடு மச்சான் என்ன மாதிரி வழிபாட்டோடு நின்றீங்கன்னா 8 சுரக்காய் கறி உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பேப்பர்ல சுரக்காய் எழுதிட்டு நான் கிழிச்சு அடுப்புல போட்டு கறி காய்ச்சா சாப்பிடுவாங்க, பேப்பரை சாப்பிடாது. அந்த மாதிரி 7 சுரக்காய் கறிக்கு உதவாது. என்ன செய்யணும், அது எங்கள செயல் வடிவம் பெறணும். செயல் வடிவம் பெறணும். செயல் வடிவம் பெறதுக்கு நாங்கள் எங்களுக்குள்ள அன்பு, நீதி, ஒற்றுமை, விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், தியாகம், மன்னிப்பு எல்லா பண்பும் எங்களுக்குள்ள இருக்கணும். கஷ்டம். இந்த எப்படி இயேசு வாழும் பொழுது அவர் பணியை ஏற்றுக்கொண்டார், போகும்பொழுது நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சார். ஆனால் விட்டுட்டு ஓட இல்லை, அதுல இருந்து பின்வாங்க. உங்களுக்கு தெரியும், முந்தைய ஒரு லத்தின் ஒரு படம் வந்தது, கோ வாடிஸ் வேரா யூகோ, எங்கே போகிறீர்கள், அதான் அப்படியே அர்த்தம். அந்த படத்துல ஒரு காட்சி, இந்த ராயப்பர் ரோமாவலியை விட்டு வழியான கலவை ஓடுறேன், இனி இதுக்கு இந்த தாங்க இயலாத கொடுமை சரியான கஷ்டம் அவர் விட்டு ஓடும் பொழுது ஏசுநாதர் குறுக்க வாரார். எங்க போறீர்கள் ரெண்டு கேட்க, ரோமாபுரி விட்டு ஓடுறேன்னு சொல்லி, அப்படின்னா நான் போய் இருக்கா சாக போறேன்னு சொல்ல ராயப்பர் திரும்பி போறார். அதாவது அந்த பாருங்க, அந்த பணியில கஷ்டம் இருக்குது. இப்ப நாங்க என்னத்தை தான் செய்தாலும் எங்களை குறை சொல்லுவாங்க. எனக்கு உடனே தெரியும், பாரத் தெரியும், நாம என்ன நன்மை தந்து செய்தாலும் நம்மளை கட்டாயம் குறை சொல்லுவாங்க. இன்றைக்கு எனக்கு நிறைய பேச்சு விடுவாங்க. ஏனென்றால் இந்த கல்யாணம் வைக்கிறவங்க நிறைய பிரச்சனை எதிர்பார்ப்பாங்க. கல்யாணத்துக்கு பேப்பர் இல்லாமல், அதாவது உரிமை நான் இந்த அலிமா உங்களுக்கு ஆன்மீக இயக்குனர், அவர் ஆரையும் கல்யாணம் வைக்கலாம். இந்த நிலத்துல உரிமை, இந்த நிலத்துக்கு சொந்தம் ஒரு காட்டினா தான் கல்யாணம் வைக்கலாம். நிலத்துக்கு சொந்தம் இல்லாத கல்யாணம் வைக்கிற உரிமை கிடையாது. ஏன்னா அவர் பொறுப்பு இல்லை. அப்படியாப்பட்டாங்க அந்த கல்யாணம் செய்து வைக்கிற ஒரு பொறுப்பு. ஏன்னா அரசாங்கத்துக்குள்ளார அந்த பதிவு இருக்கணும். பதிவு இருந்தால் தான் நாங்கள் செய்து வைக்கணும், எல்லாம் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா நாளை கேள்விக்குறி. இன்னைக்கு வச்சு போட்டு நாளைக்கு அவன் சண்டை பிடிச்சி போயிட்டா ஒரு ஒரு எழுத்தும் இல்லை, ஒரு பதிவில் எதுவும் கிடையாது. நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கலாது, நட்டாட்டில் விட்டமா நிற்கும். அது மக்களுக்கு உள்ளது. அவங்களுக்கு அந்த நேரம் இருக்கலாம், எனக்கு கல்யாணம் முடிஞ்சா காணுமென்ற ஒரே ஒரு சிந்தனை தான் மண்டைக்குள்ள இருக்கிறது. அது பின் விளைவுகள் தெரியாது. அது அங்கே நடந்தது. ஒரு ஆள் வந்து இப்போ கிட்டத்தில் என்னட்ட இப்படி சும்மா கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவர் விட்டு போட்டு ஒரு கல்யாணம் முடிச்சுட்டா மனுஷன் பிள்ளையோட இருக்கு. இப்போ ஆறுக்கு பிரச்சனை. இப்போ நாங்கள் அந்த நேரத்தில் சொன்னால் மண்டையில் ஏறாது. அப்போ சுவாமி கெட்டவன் கூடாதவன், ஓகே பரவாயில்ல, சொல்றத சொல்லு. ஏசுநாதருக்கு கூடாத கல்லடியா சொல்லடியா நாம எந்த மூலைக்கு அவரை ஒப்பிட்டான்னு போட்டு நாம அதை அப்படிங்கிற மன தெரியும் நாங்கள் இருந்துடும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், நன்மை செய்தாலும் பேசுவாங்க,
நாங்கள் கொலையா செய்தாலும் பேசுவோம், ஆனால் பரவாயில்லை என்று அது அப்படியே திரும்பவும் பெறுவோம். நாங்கள் பங்கு பணியாளர்கள், ஃபாதரோட சேர்ந்த உடன் உழைப்பாளர்கள். அப்ப உங்களோட அழைப்பு வந்து அவரோட சேர்ந்து பணியாற்றுவது. அவரோட சேரையில் என்றால் நாங்கள் விலகி நிற்கிறோம். இப்ப நான் வந்து இப்ப இங்க வந்தா நான் எனக்கு ஒரு பிஷப் பொறுப்பா இருக்கேன். அந்த பிஷப்போட அவர் சொல்லு கேடுதான் நடக்கும். எல்லாத்துக்கும் நான் இங்க ஆடையிடாது. அப்ப அதே மாதிரி அந்த பிஷப்புக்கு காரியங்கள் பொறுப்பு, காரணங்களுக்கு பார்ப்போம். அப்ப அந்த நன்மைத்தனத்தை நோக்கி நாங்க போடுகின்ற வாழ்க்கை பயணத்துல பல்வேறுபட்ட எதிர்ப்புகளையும் சவால்களையும் நாங்கள் சந்திப்போம். ஆனால் உண்மையை எடுத்து பாருங்கள், எங்களோட வாழ்க்கை எப்படி நாங்கள் பங்குட கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சொன்னால் பைபிள்ல சொல்லப்படுது, 2-3 வசனம் சொல்லப்படுது. பொதுவாக எங்களுக்கு நாங்கள் இருக்க வேண்டிய முன்மாதிரி இல்லாம போகுது. எங்களோட வாழ்க்கை வந்து சாரமற்ற உப்பாக இருக்கும், அல்லது காய்க்காத அத்திமரமாக இருக்கும், அல்லது வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கும், அல்லது எண்ணெய் இல்லாத விளக்காக. இதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். நான் சொன்ன வசனம் இல்லை, பைபிள்ல இருக்கிற வசனம். ஏன் சொல்ற, நாங்க அந்த இதுக்குள்ள இருந்தா நாங்க பயன் கொடுக்கணும். அவகாசத்து காலத்தை இன்னொரு வருஷம் தள்ளி போடணும்னு சொல்றேன். என்னதுக்கு? அவர் இரக்கமுள்ள ஆண்டவர், எங்களை அன்பு செய்கிற ஆண்டவர், எங்களை மன்னிக்கிற ஆண்டவர். நாங்கள் கெட்டு போறதையோ அழிஞ்சு போறதையோ விரும்பாத ஒரு ஆண்டவர். அது அவர் எங்களுக்கு என்ன செய்யறார்? எங்களுக்கு நன்மை செய்யற அவகாசம் தார. சரி, கொஞ்சம் நாளை கொடுப்போம், திருந்துவான்னு ஒரு நம்பிக்கை, நல்லவனா மாறுவான ஒரு நம்பிக்கையில அவர் அந்த அவகாசத்தை கொடுக்கிறார். அதை நாங்க உள்வாங்கி வாழ்க்கை என்ன, இந்த உலக நிலை இல்லாதது, இந்த உலகம் அழிஞ்சு போகக்கூடியது. இந்த உலகத்தில் நாங்க இருக்க மாட்டோம். நாங்க இப்ப வரும்போது ஒரு பஸ்ஸுக்கு காவலிக்கிறோம்னு சொல்லுங்க, அந்த கொஞ்ச நேரம் நிற்போம், அதுக்கப்புறம் அந்த பஸ் வந்தா ஏறி போயிடுவோம். நாங்கள் எல்லாரும் விண்ணகத்தை நோக்கி திருப்பயணம் ஒன்று செய்யறோம். இந்த உலகத்திலிருந்து பயணம் ஒன்று, வாழ்க்கை பயணம் ஒன்று செய்யறோம். அந்த உலகத்துல கொஞ்சம் ஒரு சொற்ப நாளைக்கு வாழ்வதற்கு விட அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். இது கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலம் எங்களுக்கு மிகவும் மிகவும் பயனுள்ள காலமாக, நாங்கள் எங்கள்கிட்ட கேட்க போற கேள்விகளுக்கு நாங்கள் மறுபடி சொல்ற காலமாக இருக்கும். இப்ப நாளைக்கு கிறிஸ்துராசா பெருநாள், ஒரு வழிபாட்டு ஆண்டு நாளை இந்த வாரக்கிழமையோட முடியுது. அதுக்கு பிறகு நாங்கள் புதிய வழிபாட்டு ஆண்டு தொடங்க போறோம். அதுக்கு பிறகு முதல் வாரம் திருவருகை காலம். உங்களுக்கு தெரியும், எல்லாம் பணியாளர்களோட தெரிஞ்சிருக்கும். இந்த ஒவ்வொரு சைக்கிள், இப்ப நாங்கள் 3வது வருடம் இந்த சைக்கிள் போகுது. இயேசு பிறப்புக்கு முதல் அறிவிக்கப்பட்டு பிறந்து வளர்ந்து போதிச்சு வந்து சுத்திக்கின்னு வந்து கடைசியில அவர் அரசரா நிற்பார். அரசரா பார்க்கணும் என்ன எதிர்பார்ப்பார்? எங்களை நீ வாழும் பொழுது இரக்கத்தோடு பார்க்கிற ஆண்டவர் அவர் அரசரா வரும்போது நீதியோட இருப்பார். அந்த நீதி இருக்கை முன்னால நிற்கும் பொழுது அவர் எங்களை பார்த்து என்ன சொல்லணும்? நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, உனக்கு கொடுக்கப்பட்ட சிறிய சிறிய காரியங்களிலே நீ மிகவும் நம்பிக்கையோடு நடந்திருக்கிறாய், ஆதலால் உனக்கு தலைவனது மகிழ்ச்சியிலே வந்து சேர்ந்து கொள் என்று எல்லாரையும் அழைக்கணும். அதான் அந்த கிறிஸ்துராசா பெருநாள். அதோட முடியாம எங்களை திருச்சபை அழகாக எங்களுடைய வழிபாடு எங்களோட வாழ்க்கையோட இணைச்சி பிணைச்சி தந்திருக்கு. குழந்தை ஞானஸ்நானத்தை கொடுப்போம். குழந்தை பிள்ளையில ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? சும்மா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, கொடுக்கலாமா? இயேசுநாதர் 30 வயசுல ஞானஸ்நானம் பெற்றாரு. அபிஷேகம், அது நல்ல மறுமொழி. அப்ப இயேசுநாதர் பெற்ற ஞானஸ்நானம் நாங்க பெற்ற ஞானஸ்நானம் உண்டா? நல்ல அறிவு இருக்கு உங்கள்கிட்ட, நல்ல மறுமொழி, சரியான மறுமொழி சொல்லிருக்கீங்க. அவர் பெற்ற ஞானஸ்நானம் வேறு, நாங்க பெற்ற ஞானஸ்நானம் வேறு. அவர்கிட்ட ஞானஸ்நானம் என்னது கொடுக்குறது? அடிப்படையில் முதல் பாவத்தை கழுவுற, சென்ம பாவத்தை கழுவுற கொடுக்கிறது. இயேசுநாதர் கடவுள், அவருடைய பாவம் இருந்ததா? ஞானஸ்நானம் தேவையா? நீங்க சொன்ன எல்லா மறுமொழியும் 100க்கு 100 சரி, திறமான மறுமொழி. அவர் அதுலதான் அவரை
கடவுள் ஒரு தளமா பயன்படுத்தி மக்கள் முன்னால அவரை அறிமுகப்படுத்துறார். நீ இனிமேல் பணியாளன், உன் தலைக்கு மேல பெரிய பணி, நீ அதாவது நீ சும்மா ஒன்றை பாட்டுக்கு போகல, தந்தையாகிய கடவுளாகிய நான் தான் என்னுடைய மகன் என்று பேர் உனக்கு சொல்லி உன்னை அனுப்புறேன், உனக்கு வல்லமை தாரக்கு ஆவியை அனுப்புறேன். அவருடைய அந்த 3 பிதாவும் சுதன் பரிசுத்தாவியும் சேர்ந்துதான் அந்த இடத்துல அவருக்கு அந்த நிகழ்வை உருவாக்கி அவரை பகிரங்கமாக பணி செய்ய அனுப்புகிறாராம். மெத்த சரியான. அப்ப குழந்தை பிள்ளைக்கு விசுவாசத்தை பற்றி என்ன சொல்றது? ஞான பெற்றோர் விசுவாசம் அது போதுமா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அது மாத்திரம் போதாது. இப்ப இன்னொரு நிகழ்வு ஒன்று இருக்கு பைபிள்ல. இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற மக்கள் நிறைய உள்ளுக்குள்ள வரையலாம கனவே நிக்கிறாங்க. திடீரென்று பார்த்தா அந்த உள்ள நுழைய முடியாம 4 பேர் ஒரு பத்தகாரணம் தூக்கிட்டு வராங்க. உள்ள நுழைய முடியும். என்ன செய்யறாங்க? கூறிய கரண்டிட்டு உள்ளுக்குள்ள இறங்கிட்டாங்க. அவருக்கு முன்னால ஜேசு யாரை பார்த்தார்? ஏசு நான் பார்த்தார். அடையாப்பா உங்களை நான் பாராட்டுறேன், நீங்க என் மேல வச்சுக்க நம்பிக்கை பாராட்டி தான் இவருக்கு அவங்கள விசுவாசம் இவருக்கு குணமளிக்கிறேன். அதாவது ஒரு திருச்சபையின் சமூகத்துல நாங்கள் திருமணம் கொடுக்கிறது. ஏனென்றால் அது ஏன் செய்திருக்கிறார். இவனால் நான் எழுந்து வர முடியாது. அவர் தன்ற இதை நம்பிக்கையிலவர், அவங்கள நம்பிக்கையில்தான் இவர் கொண்டு வரப்பட்டவர். திருச்சபையுடைய நம்பிக்கையில தான், அதாவது ஒரு தாய் தகப்பனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எது நல்லது செய்யலாம், எது தீயது செய்யக்கூடாதுன்னு தெரியும். திருச்சபை ஒரு தாய், திருச்சபைக்கு அதிகாரத்தை கொடுத்த ராயப்ப தன் அதிகாரத்தை பாவிச்சு குழந்தை பிள்ளைங்க கொடுத்தார். ஒரு இடத்துல 5000 பேர் கொடுத்தார், ஒரு இடத்துல 3000 பேர் கொடுத்தார். அப்போஸ்தல பணியில எழுதப்பட்ட விஷயம். அது குடும்பமா கொடுத்தார். அதனால நன்மையை அதாவது ராயப்பருக்கு கொடுத்த அதிகாரத்தை வச்சு அவர் எல்லாம் செய்தார். அதை திருச்சபை ஏற்றுக்கொள்ள திருச்சபை தான் பொறுப்பு கொடுத்தார். அதனால அப்ப இப்ப நீங்கள் உங்களோட தலையில சுமத்தப்பட்ட பொறுப்பு வந்து உடன் உழைப்பாளர்கள், உங்களுடைய இயக்குனரோட சேர்ந்து நீங்க வேறு வேறு பணித்தளத்தில் இருக்கீங்க. சிலர்கள் பொதுவா வந்து செய்வீர்கள். முந்த நீங்கள் உங்களுடைய சிந்தனை, சொல், செயல் இவற்றின் ஊடாக நீங்கள் உங்களை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய விட்னஸிங், உங்களுடைய சான்று பகருகின்ற அந்த வாழ்வுதான் கூடுதலாக மக்களை சென்று அடையும். சொல்வார் ஒரு மல்தாரி சொல்றார், நான் செல்லும் இடமெல்லாம் உன்னை நான் பார்க்க வேண்டும் இயேசுவே. நான் எங்க போனாலும் உன்னை பார்க்கணும். என்னை பார்க்கும் மனிதர் எல்லாம் உன்னை, இயேசுவாகிய உன்னை என்னில் பார்க்க வேண்டும் இயேசுவே என்று அவர் ஒரு பாட்டு எழுதினார் அந்த நாள்ல. அது அருமையான ஒரு வசனம். என்ன? நான் செல்லும் இடமெல்லாம் இயேசுவே உன்னை நான் பார்க்க வேண்டும். என்னை பார்க்கும் மனிதரெல்லாம் இயேசுவாகிய உன்னை என்னில் பார்க்க. அதுதான் எங்களுடைய பணியாளருடைய பணியில தலை சிறந்த பணி. அதை நோக்கி நாங்கள், கஷ்டம் அது சொல்ல, என்ன பின்னால் வரப்போறியா, உனக்கு ஆண்டவர் ஒன்றும் சொல்லல, சிலுவை தான் இருக்குது. சிலுவை சொல்லுங்கள, உன்னால பெரிய சிலுவையா இருக்கிறாங்க. அம்மா அப்பா தஜரா புள்ள தஜரா குளப்படி பண்ணி கரைச்சல் கொடுத்துறாங்க. உன்னால பெரிய சிலுவையா இருக்கிறாங்க, உன்னால கஷ்டமா இருக்கு, துன்பமா இருக்கு, ஏன் நீ குளப்படி பண்றாய், ஏன் எங்களுக்கு இப்படி செய்கிறாய்? ஏன்னா அது வாழ்க்கையில சிலுவை கட்டாயம் வரும். அதை நாங்கள் என்ன மாதிரி எடுத்து நாங்கள் என்ன மாதிரி அணுகி என்ன மனநிலையோடு நாங்கள் எடுக்கிறோமோ அதிலிருந்து எப்படி நாங்கள் அதை வழிநடத்தி கொண்டு வரோம்னு பார்ப்போம். அதனால அழைப்பு நம்ம எல்லோருக்கும் உரிய அழைப்பு. அது கடவுள் தந்த அழைப்பு, இயேசுவுக்கு கிடைச்ச அழைப்பு, அன்னை மரியாதை கிடைச்ச அழைப்பு, அனைத்து புனிதர்களும் கிடைச்ச அழைப்பு. அந்த அதே மாதிரியான அழைப்பு நமக்கு திருமுழுக்குல தரப்பட்டது. ஆனால் நீங்கள் சிறப்பாக இந்த நாட்டில் வந்து உங்களுடைய சொந்த குடும்ப வேலைகளோட நீங்க அந்த அழைப்பை ஏற்று நீங்க பணி செய்ய வந்திருக்கீங்க. அது உண்மையாகவே நான் உங்களை பாராட்டுறேன். இந்த நாளில் நீங்கள் நிறைவாக வந்து இதுல கலந்து கொள்றீங்க, உங்களோட நேரம் செலவழிச்சிருக்கீங்க. இதெல்லாம் உங்கள்ட்ட இருக்க நல்ல குணத்தை காட்டுது, நல்ல தன்மையை காட்டுது, உங்களுடைய அர்ப்பணத்தை காட்டுது. நாங்கள் இன்னும்
எங்களால் இதுக்குள்ளேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதை பெற்று நாங்கள் இன்னும் எங்களுடைய பணித்தளங்களில் இன்னும் சிறந்த முறையில் பணித்தளத்தை ஊக்குவிக்க அல்லது இன்னும் முன்னெடுக்க உங்களுடைய கரங்களை பலப்படுத்தி ஆண்டவர் உங்கள் ஊடாக இந்த நன்மைத்தனங்களை செய்வதற்கு விருப்பம் கொண்டிருக்கிறார். அதனால் தான் இந்த நாள் இந்த இதில் வந்து நீங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் இயேசுவின் பணியை தொடர வந்த அவருடைய பணியாளர்கள். அதில் இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்கள் பக்தரா சீடரா? பக்தனா இருக்கிறது சரியான லேசு, சீடனா இருக்கிறது சரியான கஷ்டம். பக்தர் நாங்கள் இந்து மக்களை பாருங்க, அவங்களெல்லாம் பக்தர்கள் பெரும்பாலும் பக்தர். அவங்களை எந்த இடத்துல இலகுவாக அதை வந்து அவங்களோட ரிலிஜன் ஆஃப் நேச்சர்னு சொல்றது, இயற்கையோடு ஒட்டுன சமயம் தான் இந்து மதம். அவங்க இயல்பாக எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு இருப்போம். நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் எங்களுடைய அத்திவாரம் நாங்கள் படத்தை வளர்ப்போம். இப்போ இந்து மக்கள் எல்லா கோயிலுக்கும் வருவாங்க, நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போக மாட்டோம். எங்களுக்கு வந்து மறைக்கல்வி இருக்கு. மறைக்கல்வி மற்றது மறைக்கல்வியோட ஒட்டி ஞாயிறு பூசையில் உங்களுக்கு பிரசங்கம். இது வந்து ஒவ்வொரு தரையும் உங்களை நாளாந்தம் உங்களை வழிகாட்டி, உங்களை உருவாக்கி, உங்களை பலப்படுத்தி, உங்களுக்கு ஆன்மீக தாகத்துக்கு தீனி போட்டு உங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்து மதத்தில் அவங்க சும்மா அப்படியெல்லாம் இல்லை. அப்போ அந்த அவங்களை கொண்டு ஒன்று நடத்துகிற தலைவர்மார் அதை அவங்களால நாங்கள் செய்கிற மாதிரி செய்கிறேன். இப்போ எங்களுக்கு எனக்கு செமினரியில் இந்து மதம் படிப்பிச்சாங்க, இஸ்லாம் மதம் படிப்பிச்சாங்க, புத்த மதம் படிப்பிச்சாங்க. எல்லாம் பெரிய பாடம். 6 படிப்பிச்சது எங்கள் சுவாமிமார் தான் படிப்பிச்சாங்க. எங்கள் சுவாமிமார் இந்து மதத்தில் டாக்டரேட் படித்தாங்க, இஸ்லாம் மதத்தில் டாக்டரேட் படித்தாங்க. அவங்க சும்மா இல்லை, இந்து மதத்தார்கள் அவங்களுக்கு கூட தெரியும். அவங்க டாக்டர் பட்டம் படித்து அதுக்கு பிறகு எங்களுக்கு படிப்பிச்சாங்க. இப்போ எங்களுக்கு வந்து பக்தனா, அதனால சொல்றேன், பக்தனா இருப்பது சரியான லேஸ். எந்த பக்தி பிரகாரம் ஒரு எழுந்த மானமா வந்து அப்படியே போயும். ஆனா சீடனா இருக்கிறது வந்து உனக்கு கணக்கு. ஒரு ஃபுட்பால் டீம், ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்தீங்கன்றால் அவன் அதுபோல் கணக்க பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சி ஒரு தலைவனுக்கு கீழே அமைஞ்சு அவன் சொல்றதை கேட்டு பயிற்சி எடுத்து அவன் அந்த தன்னை போல அடைய வேணும். அப்ப அதெல்லாம் அதாவது வந்து உழைப்பு, கடினமான உழைப்பும் முயற்சியும் சேர்ந்துதான் அவன் அந்த ஒரு டீம்லேயோ அதிலேயோ இறங்கி அவன் தன் காரியத்தை வெற்றி கொள்ள முடியும். அதே மாதிரி தான் ஒரு சீடனாக இருப்பது ரொம்ப கடினமான விஷயம். அதுல வார இன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வேணும், துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வேணும். அந்த மனப்பக்குவம் வேணும். துன்பம் வந்தனை தூக்கி எறிஞ்சி போயிடக்கூடாது. எங்களுக்கு நிறைய பிரச்சனை வேணும், அதுக்காக நான் தூக்கி எறிஞ்சி நான் விட்டுட்டு ஓட இல்லை இருக்கிறோம். என்ன செய்வோம், ஆரம்பிச்சுன்னா எங்களை கொல்லுவோம், அவ்வளோதானே, கொல்லுண்டா கொண்டுட்டு போ, அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் பக்குவம் பெற்றுட்டோம். தீமை செய்தார்களா நன்மை செய்தா நீ எங்க இருக்கிறேன், என்ன ஏன் என்னை அடிக்கிறாய்? 2 இடத்துல கேட்டார். ஏசுநாதர் சொன்ன ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை சொன்னார். ஆனா சொன்ன ஏசுநாதருக்கு ஒரு கன்னத்தில் அடிச்சான். முதல்ல சொன்னார் ஒரு கன்னத்தில் அடிச்சா மறு கன்னத்தில் காட்டுங்க. இதே சொந்த வார்த்தை சொன்ன ஏசுநாதருக்கு கொஞ்சம் நாள் போக ஒரு துணியை போட்டுட்டு முதலோட அடிச்சாங்க கன்னத்தில். அவர் மறந்தது காட்டினார. ஏன் அடிக்கிறான்னு கேட்டார். எதுக்கு என்ன சொல்றது? பைபிள்ல நிறைய எதிரும் புதிரும் இருக்கு. சந்தர்ப்பத்தில் சொல்ற விஷயத்த அவர் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொன்ன விஷயம் அந்த சந்தர்ப்பத்துக்கு உரியது. முதல் ஒரு கணத்தில் அடிச்சா மறு கணத்தை காட்டுன்னு ஒரு ஆண்டு இரக்கம் காட்டுன்னு சொன்னார். 2ஆம் முறை அவருக்கு அடிச்ச பொழுது அவர்கிட்ட கேட்கும் பொழுது அநீதி நடந்தா தட்டி கேளுன்னு எங்களுக்கு சொல்றேன். அதான் வித்தியாசம். சந்தர்ப்பங்கள் அங்க சொல்லப்பட சும்மா வசனத்தை எடுத்துட்டு போனா நமக்கு அது அர்த்தம் புரியாது. ஏன் முன்னுக்கு பின் முரணா இருக்குதுன்றதுக்கான காரணம் தான் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார். அதனால பல்வேறு நாங்கள் அந்த பணி செய்யும் பொழுது
பல்வேறுபட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். அது தட்டி கேட்டால் அது தட்டி கேட்கும், பிள்ளையா போனா தட்டி கேட்கத்தான் வரும். அதான் எங்களோட பணி. அதாவது கதைக்க வேண்டிய நேரத்தில் கதைக்காம வாய் மூடி, அதாவது ஒரு பிழை ஒன்று நடக்குது, அந்த பிழையை நடக்கிற நேரத்தில் நான் சொன்னா இன்னும் நினைப்பானோ அது இல்லை, அது கதைக்காவிட்டால் பாவம். பிழை நடக்கிற நேரத்தில் பிழையை தட்டி காட்டி பாவம். அந்த பங்கு பணியாளர்ன்றது லேசான காரியம் இல்லை. உங்கள் மேல சுமத்தப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு பணி. அதான் சொல்றேன், திரும்ப நீங்கள் கூட நல்ல மனோட வந்திருக்கிறீர்கள். ஆனா இருந்தாலும் நீங்கள் சவால்களை சந்திக்கிற வேளையில நீங்கள் மனம் திறந்து போகக்கூடாது. அதுக்குத்தான் என்ன வேணும்? ஆன்மீக பலம் வரும். எப்படி நாங்க இன்பத்தை, எப்படி நாங்க வாழ்க்கையில சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோமோ, அதே போல துன்பம் வார நேரத்தில் துவண்டு போகாம அதையும் ஏற்றுக்கொள்ள, அதன் ஊடாக, அதாவது மனிதர் ஊடாக, நிகழ்வுகள் ஊடாக ஆண்டவர் எங்களுக்கு செய்திகளை சொல்ற அந்த செய்திகளை நாங்கள் இனங்கண்டு புரிஞ்சு வாழ்க்கையை அமைச்சு கொண்டால் எங்களுக்கு அது நிறைந்த பலன் தரும். நீங்களா நிகழ்வு போறீங்களா?